உங்கள் வாழ்க்கையில இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்குமே, ஆனால் சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை நான் பலப்படுத்த போகிறேன், உன்னை நான் திடப்படுத்த போகிறேன். உனக்குண்டான மேன்மைகளை அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களே நீ காணும்படி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே இது என்னுக்குண்டான வார்த்தை தான், இது என்னை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து, என் குடும்பத்தை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை தான் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த விடுதலைகளை, அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை தேவன் தருவேன் என்று அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இது கர்த்தராலே ஆயிற்று, அது தம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று சொன்னது போல ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அநேக காரியங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில், உங்கள் ஊழியத்தில் தெய்வம் நடத்தும் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் உங்களோடு கூட சஞ்சரித்து கொண்டிருப்பதினால நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் சோர்ந்து போக தேவையில்லை. என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்களே, என்னை இந்த காரியங்களில் சேர்த்து கொள்ளவில்லையே, இந்த பொறுப்புகளை தரவில்லையே, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கும், எனக்கு இந்த தொழில் செய்யலாம் என்று, ஆனால் என்னுடைய கருத்தில் அந்த காரியங்கள் நடக்கவில்லையே என்று சோர்ந்து போய் கொண்டிருக்கக்கூடிய மகளே, மகனே, உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். யார் உன்னை தள்ளினார்களோ அவர்களே உன்னிடத்தில் வந்து, நீ என் தொழிலுக்கு வேணும், நீ இந்த வேலைக்கு வேணும், உன்னுடைய ஆலோசனை வேணும், உன்னுடைய திறமை வேணும், உன்னுடைய தகுதி வேணும்னு சொல்லி உன்னை அழைக்கும் காலம் பக்கத்தில் வந்தாயிற்று என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.